தனுசு ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லை, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க. தனுசு ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாற்ற போற இன்றைய தனுசு ராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இந்த காணொளியை பார்க்கும் அனைத்து தனுசு ராசி நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்று நான் சொல்ல போகும் விஷயம் சாதாரண ராசி பலன் அல்ல. இந்த தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், இந்த மாதம் பணவரவு அதிகரிக்கும், இந்த வருடம் பெரிய யோகம் வரும் என்று மட்டும் சொல்ல போகுவதில்லை. ஏனென்றால் பல வருடங்களாக நீங்கள் இது போன்ற பலன்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த எல்லா விஷயங்களும் நடந்துவிட்டதா? நீங்கள் ஆசைப்பட்ட உயரத்தை அடைந்து விட்டீர்களா? உங்களுடைய மனம் முழுமையான திருப்தியாக இருக்கிறதா? நேர்மையாக பதில் சொல்லுங்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய போராட்டம் வெளியில் தெரியாது, அது அவர்களுடைய மனதிற்குள் அமைதியாக நடந்து கொண்டிருக்கும். என்னுடைய காணொளிகளுக்கு கீழ் சிலர் கருத்து எழுதுவார்கள், செய்தி மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலை, என் வாழ்க்கை மாறல, அதிர்ஷ்டம் வரல, ஏமாத்துறீங்க, இப்படி பல கருத்துக்கள் வரும். அதை நான் தவறுன்னு சொல்லலைங்க. உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்க முழு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து பாருங்கள். நான் ஒரு நல்ல நேரத்தை பற்றி சொல்ல முடியும், ஒரு வாய்ப்பை பற்றி சொல்ல முடியும், ஒரு மாற்றத்தை பற்றி சொல்ல முடியும். ஆனால் அந்த வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்த தயாராக இருப்பது யார்? நீங்கள் தானே. அதுதான் வாழ்க்கையின் உண்மை. தனுசு ராசிக்காரர்களே, உங்களிடம் ஒரு அரிய குணம் இருக்கிறது. நீங்கள் பெரியதாக சிந்திப்பீர்கள், பெரிய கனவுகள் காண்பீர்கள், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருக்க விரும்ப மாட்டீர்கள், எப்போதும் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். இதுதான் உங்களுடைய பலம். ஆனால் அதே விஷயம் சில நேரங்களில் உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்துவிடும். ஒரு உண்மை தெரியுமா? பல தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரியும், சிரித்து கொண்டே இருப்பார்கள், எல்லோரிடமும் நம்பிக்கையாக பேசுவார்கள், மற்றவர்களுக்கு தைரியம் கொடுப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்களுக்கு பல காயங்கள் இருக்கும், பல ஏமாற்றங்கள் இருக்கும், பல தோல்விகள் இருக்கும். அதை யாரிடமும் காட்ட மாட்டார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய வழி இருக்கிறது. அவர்கள் நிறைய எதிர்பார்ப்பார்கள், தங்களை பற்றியும் எதிர்பார்ப்பார்கள், வாழ்க்கையை பற்றியும் எதிர்பார்ப்பார்கள், மனிதர்களை பற்றியும் எதிர்பார்ப்பார்கள். இதனால் எதிர்பார்த்தது நடக்காத போது மற்றவர்களை விட அதிகமாக ஏமாற்றம் அடைவார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் உண்மையாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெறும் ஜோதிடத்தை மட்டும் நம்பி உட்கார மாட்டார்கள். அவர்களுடைய உண்மையான ஜோதிடம் உழைப்பு தான், அவர்களுடைய உண்மையான அதிர்ஷ்டம் ஒழுக்கம்தான், அவருடைய உண்மையான பலம் தொடர்ந்து முயற்சி செய்வது தான். நான் சொல்லும் பலன்கள் எல்லாம் பொது பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை, உங்களுடைய மனதில் என்ன காயம், உங்களுடைய வீட்டில் என்ன போராட்டம், இவை எதுவும் எனக்கு தெரியாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் சில விஷயங்களை சொல்கிறேங்க. ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் மாற வேண்டும், நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை நேர்மையாக பார்க்க வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இப்போதே செல்லலாம். ஆனால் ஏன் நீங்கள் இவ்வளவு பெரிய கனவுகள் காண்கிறீர்கள்? ஏன் நீங்கள் எப்பொழுதும் இன்னும் பெரிய வாழ்க்கையை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள்? ஏன் உங்களுடைய மனம் ஒரே இடத்தில் திருப்தி அடைவதில்லை? ஏன் நீங்கள் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்லியும் சில நேரங்களில் உள்ளுக்குள் சோர்ந்து போகிறீர்கள்? ஏன் நீங்கள் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை இழக்கிறீர்கள் என்பதை நேர்மையாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்தால் இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இன்று நான் தனுசு ராசிக்காரர்களிடம் பேசப்போவது அதிர்ஷ்டத்தை பற்றியல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும் உண்மைகளை பற்றித்தான். பகுதி 1. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய மிகப்பெரிய பலமும் பலவீனமும் உங்கள் எதிர்பார்ப்புகள் தான். தனுசு ராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பல பேருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையாக இருக்கலாம். ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் வாழ்க்கையில் பெரியதாக ஏதாவது செய்ய
வேண்டும்னு நினைப்பீர்களா? சாதாரணமாக வாழ வேண்டும் என்று அல்ல, மற்றவர்களை விட கொஞ்சம் உயரமாக செல்ல வேண்டும் என்று நினைப்பீர்களா? உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், உங்களுடைய பெயர் மதிப்போடு இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்களா? நிச்சயமாக நினைப்பீர்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் உயரத்தை நோக்கி தான் பறக்குங்க. நீங்கள் சிறிய கனவுகள் காண்பதில்லை. உங்களுடைய மனம் சாதாரணமாக சிந்திக்காது. நீங்கள் எப்போதும் பெரியதாக சிந்திப்பீர்கள், பெரிய கனவுகள் காண்பீர்கள், பெரிய வாழ்க்கையை கற்பனை செய்வீர்கள். இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். ஏனென்றால் பெரிய கனவு காணாத மனிதன் பெரிய சாதனை அடைய முடியாது. ஆனால் அதே கனவுகள் சில நேரங்களில் உங்களை காயப்படுத்துது. ஒரு விஷயத்தை கவனமாக கேளுங்க. நீங்க வாழ்க்கையிடம் அதிகமாக எதிர்பார்ப்பீர்கள், மனிதர்களிடம் எதிர்பார்ப்பீர்கள், உங்களிடம் எதிர்பார்ப்பீர்கள். இதனால் எதிர்பார்த்தது நடக்காத போது மற்றவர்களை விட அதிகமாக ஏமாற்றம் அடைவீர்கள். நீங்கள் நினைப்பது வேறு, வாழ்க்கை செல்லும் வேகம் வேறு. இதுதான் பல தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் இன்று ஒரு முடிவு எடுப்பீர்கள், விரைவாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள், விரைவாக மாற வேண்டும் என்று நினைப்பீர்கள், விரைவாக வெற்றி வேண்டும் என்று நினைப்பீர்களா? ஆனால் வாழ்க்கை எல்லாவற்றையும் உடனே கொடுக்காது. இதனால் சில நேரங்களில் மனம் சோர்ந்து போய்விடும், மற்றவர்களிடம் ஒப்பிட ஆரம்பிப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்களே, உங்களில் பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர் முன்னேறிட்டார், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, அவருக்கெல்லாம் சீக்கிரம் கிடைச்சிருச்சு என்று நினைக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பாதை இருக்கிறது, தனி நேரம் இருக்கிறது, தனி பயணம் இருக்கிறது. எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். ஒரு மனிதன் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் அவனுக்கு ஏமாற்றம் குறைவாக இருக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் அப்படியே அவர்கள் முழு மனதோடு நம்புவார்கள், முழு மனதோடு எதிர்பார்ப்பார்கள். அதனால் தான் ஏமாற்றமும் ஆழமாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையை ரசிக்க மறந்து விடுகிறீர்கள். ஒரு இலக்கை அடைய வேண்டும், ஒரு கனவை அடைய வேண்டும், ஒரு உயரத்தை அடைய வேண்டும், இப்படி ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் இன்று உங்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை ரசிக்க மறந்து விடுகிறீர்கள். இதனால் எவ்வளவு கிடைத்தாலும் முழுமையான மகிழ்ச்சி மாறாது. பொறுமையும் ஒரு திறமை. தனுசு ராசிக்காரர்களே, பெரிய கனவு காண்பது நல்லது, ஆனால் பொறுமையாக காத்திருப்பதும் அவ்வளவு முக்கியம். ஒரு விதை விதைத்த உடனே மரமாகாது, ஒரு முயற்சி தொடங்கிய உடனே வெற்றி வராது. சில விஷயங்களுக்கு காலம் தேவை. உங்களுடைய வாழ்க்கை தாமதமாகலாம், தோல்வி அடையாது. இது மிகவும் முக்கியமான உண்மை. சில தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி தாமதமாக மாறலாம், ஆனால் அது வராது என்று அர்த்தம் இல்லை. சில நேரங்களில் தாமதமாக வரும் வெற்றி தான் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வுனா, எதிர்பார்ப்புகளை குறைக்க வேண்டாம், ஆனால் அவற்றோடு பொறுமையும் சேர்த்து கொள்ளுங்கள். கனவுகளை கைவிட வேண்டாம், ஆனால் அவற்றுக்காக உழைக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். விரைவான முடிவுகளை மட்டும் எதிர்பார்க்காதீர்கள், நீண்டகால வெற்றியையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய மிகப்பெரிய பலம் பெரிய கனவு காணும் மனம். உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் அதிகமான எதிர்பார்ப்பு. என்று முதல் எதிர்பார்ப்பை விட முயற்சியில் கவனம் செலுத்துங்கள், முடிவை விட பயணத்தில் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. நீங்கள் நினைப்பதை விட பெரிய வாய்ப்புகள் இன்னும் முன்பாக இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை விட பெரிய வெற்றிகள் இன்னும் உங்களை காத்திருக்கிறது. அதனால் அவசரப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், நம்பிக்கையை விடாதீர்கள். உங்களுடைய நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது நீங்கள் இன்று சந்தித்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். பகுதி 2. உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது தோல்வி அல்ல, ஒரே விஷயத்தில் நிலைத்து நிற்க முடியாத மனம்தான். தனுசு ராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை. ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு புதிய விஷயம் கிடைத்தால் உங்களுக்கு உடனே ஆர்வம் வந்து விடுமா? ஒரு புதிய வாய்ப்பு வந்தால் அதை பற்றி முழு உற்சாகத்தோடு பேச ஆரம்பித்து விடுவீர்களா? ஒரு புதிய கனவு வந்தால் அதை அடைய வேண்டும் என்று தீவிரமாக நினைப்பீர்களா? நிச்சயமாக நினைப்பீர்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் புதிய விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு தொடங்குவது எளிது, முடிப்பது தான் கடினம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க சொல்லுங்கள், நீங்கள் தயங்க மாட்டீர்கள். புதிய முயற்சி, புதிய திட்டம், புதிய வேலை, புதிய இலக்கு, எதுவாக இருந்தாலும் ஆர்வத்தோடு தொடங்கி விடுவீர்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த ஆர்வம் குறைய ஆரம்பித்துவிடும். பிறகு மனம் வேறு ஒன்றை தேட ஆரம்பித்துவிடும். எப்போதும் அடுத்த வாய்ப்பை நோக்கி ஓடுகிறீர்கள். ஒரு வாய்ப்பு இருக்கும், அதை முழுமையாக பயன்படுத்துவதற்கு முன்பே அடுத்த வாய்ப்பை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஒரு பாதையில் நடந்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் தொலைவில் இன்னொரு பாதை தெரிந்தால் அதையே பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். இதனால் பல நல்ல விஷயங்கள் பாதியிலே நின்று விடுகிறது. வெற்றி பெரும்பாலும் பொறுமையை விரும்பும். உண்மையை கவனமாக கேளுங்கள். இந்த உலகத்தில் பெரிய வெற்றிகளை அடைந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் அல்ல, ஒரே விஷயத்தில் நீண்ட காலம் தொடர்ந்து உழைத்தவர்கள். அதுதான் வித்தியாசம். ஒரு விதையை நட்டு தினமும் இடம் மாற்றிக்கொண்டே இருந்தால் அது ஒருபோதும் மரமாகாது. அதே போல ஒரு இலக்கை அடைய அதற்கு போதும்
போதுமான நேரம் கொடுக்க வேண்டும். ஆர்வம் மட்டும் போதாது, ஒழுக்கமும் வேண்டும். உங்களிடம் ஆர்வம் அதிகம், உற்சாகம் அதிகம், கனவுகள் அதிகம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் குறைவாக இருக்கலாம். தொடர்ச்சி ஒரு நாள் செய்வது எளிது, ஒரு வாரம் செய்வது எளிது. ஆனால் மாதங்கள், வருடங்கள் தொடர்ந்து செய்வதுதான் வெற்றியை உருவாக்கும். சில நேரங்களில் உங்களுடைய மனமே உங்களை ஏமாற்றும். இன்று ஒரு விஷயம் மிகவும் முக்கியமாக தோன்றும், நாளை அதே விஷயம் சாதாரணமாக தோன்றும். இதுதான் தனுசு ராசிக்காரர்களின் மனம். அது எப்போதும் புதுமையை தேடும். ஆனால் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் புதுமையில் கிடைக்காது. சில வெற்றிகள் பொறுமையில் கிடைக்கும், சில வெற்றிகள் மீண்டும் மீண்டும் செய்யும் முயற்சியில் கிடைக்கும். தோல்விக்கான காரணம் திறமை இல்லாததல்ல. பல தனுசு ராசிக்காரர்களிடம் திறமை இருக்கும், அறிவு இருக்கும், பேசும் திறன் இருக்கும், மனதர்களை கவரும் குணம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் வெற்றி தாமதமாகும். காரணம் திறமை இல்லாததல்ல, ஒரே பாதையில் தொடர்ந்து செல்ல முடியாதது. எல்லா கதவுகளையும் திறக்க முயற்சிக்காதீர்கள். ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் 10 கதவுகளை தட்டினால் அவன் சோர்ந்து போய்விடுவான். ஆனால் ஒரே கதவை தொடர்ந்து தட்டினால் ஒரு நாள் அது திறக்கும். இதுதான் வாழ்க்கையின் உண்மை. கவனம் சிதறுவது ஒரு அமைதியான எதிரி. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்லை, அதாவது உங்களுடைய மனதில் தான் இருக்கிறது. ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் கவனம் வேறு ஒன்றை தேட ஆரம்பித்துவிடும். அதனால் நீங்கள் அடையக்கூடிய பல வெற்றிகள் தாமதமாகி விடுகிறது. உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு: இன்று முதல் புதிய கனவுகள் காணுங்கள், அது தவறல்ல. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், அதுவும் தவறல்ல. ஆனால் ஒரு இலக்கை தேர்வு செய்துவிட்டால் அதை அடையும் வரை தொடர்ந்து செல்லுங்கள், நடுவில் கைவிடாதீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது தோல்வி அல்ல, அதிர்ஷ்டம் இல்லாததும் அல்ல. பல நேரங்களில் ஒரே விஷயத்தில் நீண்ட காலம் நிலைத்து நிற்க முடியாத மனம்தான். முதல் ஆர்வத்தோடு தொடங்குங்கள், ஆனால் ஒழுக்கத்தோடு தொடருங்கள். ஏனென்றால் கனவுகளை உருவாக்குவது ஆர்வம், ஆனால் அவற்றை நிஜமாக மாற்றுவது தொடர்ச்சியான முயற்சி தான். அந்த முயற்சி உங்களிடம் வந்துவிட்டால் நீங்கள் நினைப்பதை விட பெரிய உயரத்தை அடைவீர்கள். பகுதி 3: உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக காயப்படுத்துவது எதிரிகள் அல்ல, நீங்கள் நம்பிய மனிதர்கள் தான். தனுசு ராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையின் ஆழமா ஒரு உண்மையாக இருக்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறேன்: உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அதிகமாக காயப்படுத்தியது யார்? உங்களை வெறுத்தவர்கள், உங்களை பிடிக்காதவர்கள், உங்களை எதிரியாக நினைத்தவர்கள், அல்லது நீங்கள் முழு மனதோடு நம்பியவர்கள்? நேர்மையாக யோசியுங்கள். உங்களில் பெரும்பாலானவர்களின் பதில் நான் நம்பியவர்கள் தான் என்பதாக இருக்கும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய காயங்கள் எதிரிகளால் வருவதில்லை, அவர்கள் நம்பிய மனிதர்களால் தான் வருகிறது. நீங்கள் மனிதர்களை எளிதாக நம்பிவிடுகிறீர்கள். தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய மனம் இயல்பாகவே நல்லது. நீங்கள் மற்றவர்களை சந்தேகப்பட விரும்ப மாட்டீர்கள். முதலில் நல்லதையே நினைப்பீர்கள், முதலில் நம்பிக்கையே கொடுப்பீர்கள். ஒருவர் சிரித்து பேசினால் அவரை நல்ல மனிதர் என்று நினைப்பீர்கள். ஒருவர் அன்பாக நடந்து கொண்டால் அவரை மனதிற்குள் அனுமதித்து விடுவீர்கள். இதுதான் உங்களுடைய அழகான குணம். ஆனால் இதுவே சில நேரங்களில் உங்களுடைய வழியாக மாறிவிடுகிறது. எல்லோரும் உங்களைப் போல இருக்க மாட்டார்கள். இதுதான் வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கற்றுக் கொடுக்கும் பாடம். நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள், அதனால் மற்றவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பீர்கள். நீங்கள் நன்றியை மறக்க மாட்டீர்கள், அதனால் மற்றவர்களும் மறக்க மாட்டார்கள் என்று நினைப்பீர்கள். நீங்கள் அன்பு கொடுப்பீர்கள், அதனால் அதே அன்பு திரும்ப வரும் என்று எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் உலகம் எப்போதும் அப்படி இயங்காது. ஏமாற்றம் வந்தால் மன திருப்தியில் உடைந்து போவீர்கள். வெளியில் பார்த்தால் தனுசு ராசிக்காரர்கள் வலிமையானவர்கள் போல தெரியும். சிரித்து கொண்டே இருப்பார்கள், சாதாரணமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிக ஆழமாக காயப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதனை நம்பும் போது காகிதமாக நம்ப மாட்டீர்கள், முழு மனதோடு நம்புவீர்கள். சில காயங்களை மறக்க முடியாமல் தவிக்கிறீர்கள். ஒரு மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு நண்பன் செய்த ஒரு துரோகம், ஒரு உறவில் ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம். வெளியில் பார்த்தால் அது முடிந்த போல இருக்கும், ஆனால் உங்களுடைய மனதிற்குள் அது இன்னும் உயிரோடு இருக்கும். இதுதான் பல தனுசு ராசிக்காரர்களின் அமைதியான வழி. மனிதர்களை இழந்ததற்காக உங்களையே இழக்காதீர்கள். ஒரு உண்மையை கவனமா கேளுங்க. ஒருவர் உங்களை மதிக்கவில்லை என்றால் அதனால் நீங்கள் மதிப்பில்லாதவர் ஆகிவிட மாட்டீர்கள். ஒருவரை உங்கள் விட்டு சென்றால் அதனால் நீங்கள் தோல்வி அடைந்தவர் ஆகிவிட மாட்டீர்கள். ஒருவர் உங்களை ஏமாற்றினால் நீங்கள் தவறானவர் ஆகிவிட மாட்டீர்கள். அவர்களுடைய செயல் அவர்களுடைய குணத்தை காட்டும், உங்களுடைய மதிப்பை அல்ல. எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம். தனுசு ராசிக்காரர்களிடம் இந்த குணம் இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டால் உதவ வேண்டும், யாராவது பிரச்சனையில் இருந்தால் துணையாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும், இப்படி நினைப்பீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறீர்கள்: உங்களுடைய வாழ்க்கையையும் கவனிக்க வேண்டும் என்பதை. உங்களுடைய நல்ல மனதை மாற்றாதீர்கள், ஆனால் அதற்கு எல்லை வையுங்கள். நல்லவராக இருப்பது தவறல்ல, அன்பாக இருப்பதும் தவறல்ல, உதவுவது தவறல்ல. ஆனால் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை நம்ப வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால்
உங்களுடைய நல்ல மனதை சிலர் பயன்படுத்திக் கொள்வார்கள். எல்லோரையும் காப்பாற்ற முடியாது. இது வாழ்க்கையில் ஒரு உண்மை. நீங்கள் எல்லோருக்கும் உதவ முடியாது. எல்லோருடைய பிரச்சனையையும் தீர்க்க முடியாது. எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. அதனால் அதை முயற்சி செய்து உங்களை சோர்வடைய வைக்காதீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு இன்று உங்களுடைய நல்ல மனதை காப்பாற்றுங்கள். ஆனால் அதை எல்லோரிடமும் வீணாக்காதீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். ஆனால் அதை தகுதியானவர்களிடம் மட்டும் கொடுங்கள். உங்களுடைய அன்பை காப்பாற்றுங்கள். ஆனால் அதை மதிக்கிறவர்களிடம் மட்டும் பகிருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக காயப்படுத்துவது எதிரிகள் அல்ல. பல நேரங்களில் நீங்கள் நம்பிய மனிதர்கள் தான். ஆனால் அதற்காக மனிதர்களை வெறுக்காதீர்கள். உங்களுடைய நல்ல மனதை இழக்காதீர்கள். ஏனென்றால் உங்களை ஏமாற்றியவர்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே, முழு வாழ்க்கை அல்ல. இன்னும் நல்ல மனிதர்கள் உங்களை சந்திக்க இருக்கிறார்கள். இன்னும் நல்ல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வர இருக்கிறது. இன்னும் நல்ல நாட்கள் உங்களை தேடி வர இருக்கிறது. அதனால் கடந்த காலத்தை பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுமையாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒளிர ஆரம்பிக்கும். பகுதி 4. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை சோர்வடைய வைப்பது கஷ்டங்கள் அல்ல, பொறுமையின்மைதான். தனுசு ராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையில அநீதியாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை. ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தால் அதன் பலனை சீக்கிரம் பார்க்க வேண்டும் என்று நினைப்பீர்களா? நீங்கள் உழைத்தால் உடனே மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்களா? நீங்கள் முயற்சி செய்தால் அதற்கான வெகுமதி உடனே கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களா? உங்களில் பெரும்பாலானவர்களின் பதில் ஆம் என்பதுதான். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் நாம் எப்போதும் முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். உங்களுக்கு காத்திருப்பது பிடிக்காது. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு இலக்கை முடிவு செய்து விட்டால் அதை விரைவாக அடைய வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஒரு கனவை கடந்து விட்டால் அதை நிஜமாக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதன் பலனை உடனே பார்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். இதில் தவறே இல்லை. ஆனால் வாழ்க்கை எல்லா நேரத்திலும் நம்மளுடைய வேகத்தில் ஓடாது. விதை போட்ட உடனே மரம் வராது. ஒரு விவசாயி இன்று விதை போட்டுவிட்டு நாளை மரம் வரவில்லை என்று கோவப்படுவானா? இல்லை. ஏனென்றால் அதற்கு காலம் தேவை என்பதை அவன் அறிவான். அதே போல வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு நேரம் தேவை. சில வெற்றிகளுக்கு பொறுமை தேவை. சில கனவுகளுக்கு காத்திருக்கும் மனம் தேவை. பாதியிலே சோர்ந்து போகிறீர்கள். பல தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இது நடக்கிறது. ஒரு முயற்சியை ஆரம்பிப்பார்கள். முழு உற்சாகத்தோடு தொடங்குவார்கள். ஆனால் சில நாட்களில் பலன் தெரியவில்லை என்றால் மனம் சோர்ந்து போய்விடும். பிறகு வேற ஒன்றை தேட ஆரம்பித்து விடுவார்கள். இதனால் வெற்றி மிக அருகில் இருந்தாலும் அதை பக்கத்தில் விலகி சென்று விடுவார்கள். பெரிய விஷயத்துக்கு பெரிய காலம் தேவை. ஒரு பெரிய கட்டிடம் ஒரு நாளில் கட்ட, ஒரு பெரிய மரம் ஒரு மாதத்தில் வளராது. ஒரு பெரிய வாழ்க்கையும் ஒரு இரவில் உருவாகாது. அதற்கு தினசரி முயற்சி வேண்டும். தினசரி ஒழுக்கம் வேண்டும். தினசரி பொறுமை வேண்டும். உங்களுடைய அவசரம் உங்களுடைய எதிரியாக மாறுகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சில நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையை வேகமாக ஓட முயற்சி செய்கிறீர்கள். இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கிறது. ஏமாற்றம் அதிகரிக்கிறது. உங்களையே குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பல விஷயங்கள் தாமதமாகலாம். ஆனால் அது தோல்வி என்று அர்த்தமில்லை. காலம் எடுக்கும் விஷயங்கள் தான் நீண்ட காலம் நிற்கும். சீக்கிரமாக கிடைத்த சில விஷயங்கள் சீக்கிரமாக போய்விடும். ஆனால் பொறுமையோடு உருவான விஷயங்கள் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். இதுதான் வாழ்க்கையின் நீதி. உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். இதுவும் பொறுமையை கெடுக்கும் ஒரு விஷயம். அவர் முன்னேறிட்டாரு, அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க, நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன், இப்படி நினைக்க ஆரம்பித்தால் மனம் உடைந்து போய்விடும். ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழவில்லை. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழவில்லை. ஒவ்வொருவருக்கும் தனி நேரம் இருக்கிறது. காத்திருப்பதும் உழைப்பின் ஒரு பிரதிபலன். இதை புரிந்து கொள்வதில் உழைப்பது மட்டுமல்ல, காத்திருப்பதும் ஒரு திறமை. முயற்சி செய்வது மட்டுமல்ல, நம்பிக்கையை காப்பாற்றுவதும் ஒரு திறமை. தொடங்குவது மட்டுமல்ல, தொடர்ந்து செய்வதும் ஒரு திறமை. தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. இன்று முதல் இறைவான வெற்றியை மட்டும் தேடாதீர்கள். விலையான வெற்றியை தேடுங்கள். உடனடி பலனை மட்டும் எதிர்பார்க்காதீர்கள். நீண்ட கால மலர்ச்சியை நம்புங்கள். ஒரு விஷயம் தாமதமானால் அதை தோல்வி என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை சோர்வடைய வைப்பது கஷ்டங்கள் அல்ல, பல நேரங்களில் பொறுமையின்மைதான். அவசரமாக பலனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தான். இன்று முதல் விதையை விதையுங்கள். அதை தினமும் கவனியுங்கள். ஆனால் அதை தினமும் தோண்டி பார்த்து வளர்கிறதா என்று சோதிக்காதீர்கள். ஏனென்றால் சில விஷயங்கள் அமைதியாக வளர்கிறது. சில வெற்றிகள் மெதுவாக உருவாகிறது. சில வாழ்க்கைகள் தாமதமாக மலர்கிறது. ஆனால் அவை மலரும் போது அதன் அழகை யாராலும் மறுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி செய்யும். இதுவே உங்களை நீங்கள் நினைக்கும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். பகுதி 5. உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது சூழ்நிலை அல்ல, தள்ளி போடும் பழக்கம்தான்.
தனுசு ராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமா கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்லப் போகும் விஷயம் உங்களுடைய பலருடைய வாழ்க்கையை அமைதியாக பின்னால் இழுத்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை. ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களிடம் நல்ல கனவுகள் இருக்கிறதா? நல்ல எண்ணங்கள் இருக்கிறதா? வாழ்க்கையில பெரியதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? உங்கள்ல பெரும்பாலானவர்கள் பதில் இருக்கிறது என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் அடுத்த கேள்வி, நீங்கள் நினைத்த எல்லா விஷயங்களையும் உடனே தொடங்கி விடுகிறீர்களா? அல்லது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அடுத்த மாதம் ஆரம்பிக்கலாம், சரியான நேரம் வந்த பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போடுகிறீர்களா? நேர்மையாக யோசியுங்கள். கனவுகள் நிறைய இருக்கிறது, ஆனால் செயல் தாமதமாகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உங்களிடம் கனவுகள் குறைவில்லை, திட்டங்கள் குறைவில்லை, ஆசைகள் குறைவில்லை. ஒரு நாள் இந்த உயரத்தை அடைய வேண்டும், ஒரு நாள் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், ஒரு நாள் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் பல நேரங்களில் அந்த ஒரு நாள் வருவதில்லை. ஏனென்றால் இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளிவிடுகிறீர்கள். சரியான நேரம் என்று எதுவும் இல்லை. ஒரு உண்மையை கவனமாக கேளுங்கள். பல மனிதர்கள் வாழ்க்கை முழுவதும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். நல்ல நேரம் வரட்டும், சூழ்நிலை சரியாகட்டும், பணம் கொஞ்சம் அதிகமாகட்டும், பிறகு ஆரம்பிக்கிறேன் என்று. ஆனால் வாழ்க்கையில் முழுமையாக சரியான நேரம் என்று எதுவும் கிடையாது. ஒவ்வொரு காலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு நாளிலும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் காத்திருப்பவர்கள் பெரும்பாலும் அதே இடத்தில் நின்று விடுகிறார்கள். உற்சாகம் வந்தால் மட்டும் வேலை செய்யாதீர்கள். இதுதான் பல தனுசு ராசிக்காரர்களின் பிரச்சனை. மனம் இருந்தால் செய்வார்கள், உற்சாகம் இருந்தால் ஓடுவார்கள், ஆர்வம் இருந்தால் இரவு பகல் பார்க்க மாட்டார்கள். ஆனால் மனமில்லாத நாளில் எதுவும் செய்ய மாட்டார்கள். இதனால் முன்னேற்றம் மெதுவாகி விடுகிறது. வெற்றி நிறுவனர்கள் வித்தியாசமாக யோசிப்பார்கள். அவர்களுக்கும் சோர்வு இருக்கும், அவர்களுக்கும் மனம் இல்லாத நாட்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்வார்கள். மனம் இருந்தாலும் செய்வார்கள், மனம் இல்லாவிட்டாலும் செய்வார்கள். இதுதான் அவர்களை வெற்றிக்கு கொண்டு செல்கிறது. தள்ளி கொண்டுவது ஒரு அமைதியான திருடன். ஒரு திருடன் பணத்தை திருடினால் உடனே திருந்துவிடும். ஆனால் தள்ளி போடும் பழக்கம் என்ன திருடுகிறது தெரியுமா? உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய வாய்ப்புகளை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய எதிர்காலத்தை. அதுவும் மெதுவாக, அமைதியாக. அதனால்தான் பலருக்கு அது தெரியவே தெரியாது. நாளை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் வருடங்கள் போய்விடும். தனுசு ராசிக்காரர்களே, ஒரு நிமிடம் யோசியுங்கள். 5 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? என்ன கனவு கண்டீர்கள்? அதில் எத்தனை விஷயங்களை செய்தீர்கள்? எத்தனை விஷயங்கள் இன்னும் ஒரு நாள் பட்டலில் காத்திருக்கிறது? இதுதான் வாழ்க்கை. நாம் கவனிக்காமல் இருக்கும்போது காலம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். சிறிய செயல்கள் தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது. ஆனால் ஒரு நாள் எடுக்கப்படும் சரியான முடிவு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். ஒரு நல்ல பழக்கம், ஒரு சிறிய முயற்சி, ஒரு சிறிய முன்னேற்றம், இவையெல்லாம் நாளை பெரிய வெற்றியாக மாறும். பயம் காரணமாக அல்லது சோம்பலாக சில நேரங்களில் நாம் தள்ளி போடுவது நேரம் இல்லாததால் அல்ல. பயம் காரணமாக தோல்வி அடைந்தால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்றால், முடியாவிட்டால் என்ற கேள்விகள் காரணமாக. ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி செய்யாத மனிதனுக்கு வெற்றி கிடைக்காது. தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. இன்று முதல் நாளை என்று சொல்லாதீர்கள். இன்று என்ன செய்ய முடியுமோ அதை இன்று செய்யுங்கள். சிறியதாக இருந்தாலும் செய்யுங்கள், மெதுவாக இருந்தாலும் முன்னேறுங்கள். ஆனால் நின்று விடாதீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது சூழ்நிலை அல்ல, அதிர்ஷ்டம் இல்லாததும் அல்ல, பல நேரங்களில் தள்ளி போடும் பழக்கம்தான். இன்று முதல் கனவுகளை மட்டும் காணாதீர்கள், அதற்காக செயல்படுங்கள். நம்பிக்கையை மட்டும் வைத்திருக்காதீர்கள், அதற்காக உழையுங்கள். ஏனென்றால் அதிர்ஷ்டம் கதவை திறக்கலாம், ஆனால் அந்த கதவுக்குள் நடந்து செல்ல வேண்டியது நீங்கள் தான். அந்த முதலடியை இன்று எடுத்து வையுங்கள். ஒரு நாள் நீங்கள் இன்று தொடங்கிய அந்த சிறிய முயற்சியே உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். பகுதி 6. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை சோர்வடைய வைப்பது தோல்விகள் அல்ல, உங்களை நீங்களே சந்தேகப்படுவது தான். இந்த பகுதியை கவனமா கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையில் அமைதியாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய உண்மை. ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்வீர்களா? உங்களால முடியும், கவலைப்படாதே, மீண்டும் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்வீர்களா? நிச்சயமாக சொல்வீர்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் மனிதர்கள். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? பல நேரங்களில் நீங்கள் உங்களுக்கே அந்த நம்பிக்கையை கொடுக்க மறந்து விடுகிறீர்கள். வெளியில் நம்பிக்கை, உங்களுக்குள் சந்தேகம். தனுசு ராசிக்காரர்களே, வெளியில் பார்த்தால் நீங்கள் தைரியமானவர்களாக தெரிகிறீர்கள், எதுக்கும் பயப்படாதவர்கள் போல தெரிகிறீர்கள், எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பவர்கள் போல தெரிகிறீர்கள். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் சில நேரங்களில் ஒரு குரல் இருக்கும், என்னால் முடியுமா? நான் சரியான பாதையில் தான் போறேனா? எவ்வளவு நாள் முயற்சி பண்ணியும் ஏன் இன்னும் நடக்கல? இந்த கேள்விகள் உங்களை அநீதியாக சோர்வடைய வைக்கும். உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட ஆரம்பிப்பீர்கள். ஒரு நண்பன் முன்னேறி இருப்பான், ஒரு உறவினர் நல்ல நிலைக்கு சென்றிருப்பார், ஒரு பழைய நண்பர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார். அவர்கள்
உங்களை பார்த்து நான் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கிறேன் என்று யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை அடைக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பாதை இருக்கிறது, தனி காலம் இருக்கிறது, தனி போராட்டம் இருக்கிறது. சில தோல்விகளை வைத்து முழு வாழ்க்கையும் தீர்மானிக்காதீர்கள். ஒரு முயற்சி தோல்வி அடைந்திருக்கலாம், ஒரு வேலை சரியாக அமையாமல் போயிருக்கலாம், ஒரு உறவு உடைந்திருக்கலாம், ஒரு வாய்ப்பு தவறி இருக்கலாம். ஆனால் அதனால் உங்கள் முழு வாழ்க்கையும் தோல்வி என்று அர்த்தமில்லை. ஒரு அத்தியாயம் சரியாக இல்லை என்பதற்காக முழு புத்தகத்தையும் கிழித்தெறிய மாட்டோமே, அதே போல ஒரு தோல்விக்காக வாழ்க்கையை முடிவு செய்து விடாதீர்கள். உங்களுடைய பலத்தை மறந்து விடுகிறீர்கள். தனுசு ராசிக்காரர்களை ஒரு நிமிடம் இன்று யோசியுங்கள். நீங்கள் இதுவரை எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள், எத்தனை பிரச்சனைகளை தத்தளித்திருக்கிறீர்கள், எத்தனை முறை விழுந்து மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள். அந்த எல்லா விஷயங்களையும் மறந்துவிட்டு இன்று இருக்கும் ஒரு பிரச்சனையை மட்டும் பார்த்து உங்களை பலவீனமானவர் என்று நினைக்கிறீர்கள். இது நியாயமா? உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள். நீங்கள் நினைப்பதை விட அதிக தைரியம் உங்களிடம் இருக்கிறது, அதிக திறமை உங்களிடம் இருக்கிறது, அதிக மன வலிமை உங்களிடம் இருக்கிறது. பல நேரங்களில் உலகம் உங்களை நம்புவதற்கு முன்பே நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். அதுதான் முக்கியம். எல்லா பதில்களும் இப்போது கிடைக்காது. இதுவும் ஒரு உண்மை. உங்களுடைய வாழ்க்கை எங்கே போகிறது என்று நடக்கப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது, எப்போது வெற்றி வரும் என்று இப்போதே தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அடுத்த அடியை மட்டும் தெரிந்தால் போதும். அதை எடுத்து வையுங்கள். அடுத்த பாதை தானாக தெரியும். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். நீங்கள் வாழ்க்கையை சில நேரங்களில் ஒரு போட்டியாக பார்க்கிறீர்கள். ஆனால் இது போட்டி அல்ல, இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் சில நேரங்களில் வேகமாக செல்வீர்கள், சில நேரங்களில் மெதுவாக செல்வீர்கள், சில நேரங்களில் ஓய்வெடுப்பீர்கள். அது தவறல்ல. முக்கியம் என்று விடாமல் இருப்பது உங்களை நீங்களே நம்ப ஆரம்பியுங்கள். இன்று முதல் உங்களுடைய குறைகளை மட்டும் எண்ணாதீர்கள், உங்களுடைய பலங்களையும் எண்ணுங்கள். உங்களுடைய தோல்விகளை மட்டும் நினைக்காதீர்கள், நீங்கள் வென்ற போர்களையும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய காயங்களை மட்டும் பார்க்காதீர்கள், உங்களுடைய வளர்ச்சியையும் பாருங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு: உங்களை சந்தேகப்படுவதை கொஞ்சம் குறையுங்கள், உங்களை நம்புவதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்துங்கள், உங்களுடைய பாதையில் தருணம் செலுத்துங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை சோர்வடைய வைப்பது தோல்விகள் அல்ல, பல நேரங்களில் உங்களை நீங்களே சந்தேகப்படுவது தான். இன்று முதல் ஒரு விஷயத்தை மனதில் பதியுங்கள். நீங்கள் நினைப்பதை விட அதிக திறமை உங்களிடம் இருக்கிறது, நீங்கள் நினைப்பதை விட அதிக பலம் உங்களிடம் இருக்கிறது, நீங்கள் நினைப்பதை விட பெரிய எதிர்காலம் உங்களை காத்திருக்கிறது. அதனால் உங்களை நம்புங்கள், உங்களுடைய பயணத்தை நம்புங்கள், உங்களுடைய முயற்சியை நம்புங்கள். ஒரு நாள் நீங்கள் இன்று சந்தேகப்பட்ட அதே வாழ்க்கையை பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் மாற்றப்போவது அதிர்ஷ்டம் அல்ல, உங்களுடைய ஒழுக்கம்தான். உங்கள் தனுசு ராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலர் கேட்க விரும்பாத ஒரு உண்மை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை உண்மையாக மாற்றக்கூடிய ஒரு உண்மை. ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் பெரிய கனவுகள் காண்கிறீர்களா? ஆம். நீங்கள் பெரிய இலக்குகளை வைத்திருக்கிறீர்களா? ஆம். நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஆம். அப்படியானால் ஏன் அந்த வாழ்க்கை இன்னும் முழுமையாக உருவாகவில்லை? இந்த கேள்வியை நேர்மையாக உங்களுக்குள் கேளுங்கள். கனவுகள் மட்டும் போதாது தனுசு ராசிக்காரர்களே. உங்களிடம் கனவுகள் குறைவில்லை, ஆசைகள் குறைவில்லை, நம்பிக்கையும் குறைவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சில நேரங்களில் குறைவாக இருக்கலாம். அது ஒழுக்கம். ஒரு நாள் உற்சாகமாக வேலை செய்வது எளிது, ஒரு வாரம் முயற்சி செய்வது எளிது. ஆனால் மாதங்கள், வருடங்கள் தொடர்ந்து அதே பாதையில் செல்வதுதான் கடினம். உற்சாகம் தற்காலிகம், ஒழுக்கம் நிரந்தரம். பணம் வந்தால் அற்புதமாக வேலை செய்வார்கள், உற்சாகம் வந்தால் யாராலும் நிறுத்த முடியாது. ஆனால் பணம் இல்லாத நாளில் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் வெற்றியை உருவாக்குவது உற்சாகம் அல்ல, ஒழுக்கம். தினமும் கொஞ்சம் முன்னேறுங்கள். ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள், ஒரே நாளில் உலகத்தை வெல்ல முயற்சி செய்யாதீர்கள். என்று ஒரு சிறிய முன்னேற்றம் நாளை இன்னொரு சிறிய முன்னேற்றம், இதுதான் பெரிய வெற்றியை உருவாக்குகிறது. ஜோதிடத்தை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள், நல்ல நேரத்தை நம்புங்கள். ஆனால் அதை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்தாதீர்கள். ஏனென்றால் ஜோதிடம் ஒரு வழிகாட்டி, வாழ்க்கை அல்ல. ஜோதிடம் ஒரு வரைபடம், பயணம் அல்ல. பாதையை காட்ட முடியும், ஆனால் அந்த பாதையில் நடக்க வேண்டியது நீங்கள்தான். பலர் அதிர்ஷ்டம் வந்தா பார்த்துக்கலாம், நல்ல நேரம் வந்து ஆரம்பிக்கிறேன், வாய்ப்பு வந்தா முயற்சி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் வாய்ப்பிற்காக காத்திருக்கவில்லை, தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள், தங்களை வளர்த்து கொண்டார்கள், தொடர்ந்து உழைத்தார்கள். அதனால்தான் வாய்ப்பு வந்த போது அதை பிடிக்க முடிந்தது. என்று இந்த காணொளியை பார்த்த பிறகு ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு செய்யுங்கள். இனிமேல் நான் காரணம் சொல்ல மாட்டேன், இனிமேல் நான் என்னுடைய கனவுகளை தள்ளி போட மாட்டேன், இனிமேல் நான் என்னை சந்தேகப்பட மாட்டேன், இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பையும் ஏற்கப் போகிறேன். இந்த ஒரு முடிவு போதும், உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்துவிடும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் விருப்பக்குறி அளித்து உங்கள் ஆதரவை தெரிவிங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இந்த காணொளி யாருக்காவது பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.